அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து டேட்டு கரெக்டாக கொடுத்துட்டாங்க, ஆனால் டைம் வந்து தப்பாக கொடுத்துட்டாங்க. அதாவது மாலை 6:30க்கு பிறந்தவங்கள காலை 6:30ன்னு சொல்லிட்டாங்க. ஜாதகம் இருக்கான்னு கேட்டதுக்கு வந்து அவங்க இல்லைன்ட்டாங்க. ஜாதகம் இல்லைங்க, ஜாதகம் வீட்டில் இருக்குது, எனக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்குது, இந்த டைம் தான் சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு டேட்டும் டைமும் பெத்த தாயே சொன்னதுனால டேட்டு டைமெல்லாம் ஒழுங்காக போட்டு குழந்தை அவங்க பொண்ணுக்கு 35 வயசு ஆகுது, இன்னும் குழந்தை இல்லை, அதுக்கான ரீசன் கேட்டு தான் அடித்தாங்க. டேட்லாம் போட்டு அடித்தோம்னா கும்பலக்கணமாக வருது. நான் சொன்ன கும்பலக்கண குணங்கள் வந்து கொஞ்சம் ஒத்து போகலை, இல்லையேன்ட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பலக்கணப்படி வந்து 5ஆம் இடமும் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இல்லை, இது ஏதோ ஜாதகத்தில் ஏதோ இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இல்லைங்க, நீங்கள் வந்து ஜாதகம் ஒரிஜினல் ஜாதகத்தை வந்து காட்டினீங்கன்னா தாங்க பார்க்க முடியும், இது பலங்க ஏதோ தவறுன மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நான் அனுப்பி வச்சிட்டேன். அடுத்த நாள் அதே நபர் வந்து வந்தாங்க, திரும்பி ஜாதகத்தோடய வந்தாங்க. ஜாதகம் வந்துக்கிட்டு இருக்குது. ஜாதகத்தோடு வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஈவினிங், அதாவது வந்து மாலை 6:30 பிறந்தவங்கள காலை 6:30 தப்பாக சொல்லியிருக்காங்க. இப்போ மாலை 6:30 போட்டதுக்கப்புறம் அப்படியே கும்ப லக்னத்தில் இருந்து சிம்ம லக்னம், அதாவது பாதி நேரங்கள் டிஃப்ரென்ஸ் ஆகுது, 12 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா. அப்போ எதிர் லக்னமாக வரும். கும்ப லக்னத்துலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஆமாம், கும்ப லக்னத்துலேருந்து அப்படியே சிம்ம லக்னமாக வந்துருந்தது. சிம்ம லக்னம் 5ஆம் இடத்துல சனி இப்போ தான் வருது. இப்போ ஜாதகத்தை போடுறோம், உங்களுக்கு தெரியும். 5ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல ராகு செவ்வாய் சுக்கிரன், 7ஆம் இடத்துல சூரியன் புதன், 10ஆம் இடத்துல சந்திரன் உச்சம், 11ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல கேது. இப்போ கும்ப லக்னமாக இருந்தால் 5ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்காரு. அந்த இடம் கொஞ்சம் பாவகம் வந்து வலுப்புறது. அதே நேரத்தில் வந்து குருவை வந்து இவர் பார்க்குறாரு, சனி பார்க்குறாரு. 5ஆம் இடத்துக்கு சனி பார்வையும் இருக்கிறது. 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து லக்னத்திலே திக்பலமாக தான் உட்காந்துருக்காரு. அவர் ஒன்றும் சனியோட தொடர்பில் இருந்தால் கூட கிட்டத்தட்ட 21 டிகிரி விலகன இதில் தான் இருக்காரு. அப்படி பார்த்தா இது சரியாக வரம் அடிக்குதே அப்படிங்கிற ஒரு இதில் கும்பலக்ன குணமான கூச்ச சுவாமம் உள்ளவங்களா, கொஞ்சம் தயக்க குணம் உள்ளவங்களா அப்படிலாம் கேட்டால் இல்லையே அவள் படிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாகவே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியே சிம்ம லக்னமாக இருந்தால் பார்த்தீங்கன்னா நேரடியாக பாருங்கள், சிம்ம லக்னமாகி சூரியன் வந்து குருவோடையும் ஒரே நேரத்தில் சனியோடும் தொடர்பு பெற்று நேராக லக்னத்தையே பார்க்குறாரு. லக்னத்துக்கு வந்து செவ்வாயோட தொடர்பும் கிடச்சிருது. அப்போ வந்து மிகப்பெரிய கோவக்காரங்க. ரெண்டு அதாவது 2 உஷ்ண கிரகம் வந்து லக்னத்தோட தொடர்பில் இருக்கிறதுனால இந்த உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்குதா, கொஞ்சம் கோவ குணம் இருக்குதா, ப்ரெஷர், இந்த மாதிரி இதெல்லாம் கேட்கும்போது எல்லாத்துக்கும் ஆமான்ட்டே இருந்தாங்க. இப்போ சிம்ம லக்னமாக இருந்தால் நேராக பாருங்கள், 5ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்காரு. 35 வயசு ஆயிருக்கு. சனி உட்காந்ததாலே குழந்தை பிறக்காதா அப்படிலாம் கிடையாது. 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி, குழந்தைக்கு காரகனான குரு, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் நம்ம பலன் சொல்லணும். இவங்களுக்கு வந்து துரதிர்ஷ்டவசமா இவங்களோட கணவருக்கு வந்து ஜாதகம் இல்லைன்ட்டாங்க. இப்போ குழந்தைன்னு வரும்போது கணவன் மனைவி 2 பேர்த்தையும் பார்த்தா நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். கணவருக்கு ஜாதகம் இல்லைன்னு சொல்லும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இவங்க ஜாதகப்படி மட்டும் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்காரு. குழந்தைக்கு காரகனான குருவும் இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியும் குரு தான், ரெண்டுமே ஒருவர் தான். அவரை சனி பார்த்து கெடுக்கிறாரு. அதே நேரத்தில் 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இந்த தத்து குழந்தை, லேட்டாக குழந்தை பிறக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து உள்ள ஜாதகம் தான். அதனால சொல்லிட்டேன், 35 வயசு ஆகுதுங்க, நம்ம ஜாதகத்தையும் பார்த்துட்டு மெடிக்கல் ரீதியாகவும் கொஞ்சம் பார்க்கணும். அதாவது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் 35 வயசில் குழந்தை இயல்பான முறையில் இருக்காதுங்கிற இதையும் நம்ம ஜோதிடத்தோட பொருத்தி பார்த்து மெடிக்கல் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து வாய்ப்புகள் இருக்குன்னா, இல்லைங்க நாங்கள் மெடிக்கல் தாங்க பேய்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து அது வந்து சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் அடுத்து நம்ம தசாபுத்திக்கு வந்துடணும். தசாபுத்தி பார்த்தீங்கன்னா குரு தசை தான் நடந்துகிட்டு இருக்குது. குரு திசையில சூரிய புத்தி முடிஞ்சு சந்திர புத்தி ஆரம்பிக்க போகுது. சூரிய புத்தி வந்து குருவோட தொடர்புல இருக்கிறதுனால குரு தசை 5ஆம் அதிபதியாகவும், பொதுவாக குரு தசை நடக்கும்போது குழந்தைகள் குருவோட தொடர்புடைய கிரகங்கள், குருவோட வீட்டில் உள்ள கிரகங்கள் குருவே வந்து தசாபுத்திகள் நடத்தும் போது குழந்தைய கொடுக்கணும் அப்படிங்கிறது விதிதான். அந்த அடிப்படையில் வந்து குரு திசையில சூரிய புத்தி முடிஞ்சு சந்திர புத்தி ஆரம்பிக்க போதே, சந்திரனுக்கு எங்கேயும் தொடர்பு இல்லையே குருவோட தொடர்புன்னு பார்க்கும்போது சந்திரன் 25 டிகிரியும் குரு 7 டிகிரி இருக்காங்க. அடுத்தடுத்த வீட்டில் இருக்கிற மாதிரி தோன்றுனா கூட அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 12 டிகிரி வந்து குருவோட வந்து உச்ச சந்திரன் இணைவில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குதுங்க. கணவர் ஜாதகத்தையும் பார்க்கணும். உங்கள் ஜாதகப்படி வந்து கொஞ்சம் அவங்களுக்கு இல்லைன்ட்டீங்க, அதனால உங்கள் ஜாதகப்படி பாசிபிள் வந்து இந்த டைம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து நல்லது நடக்குங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்ச ஒரு நல்ல ஜாதகம். இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே எப்படி வந்து ஒருத்தங்க டைம் சொன்ன உடனே நம்ம வந்து அந்த ஜாதகத்தை மலமலன்னு வந்து அதுக்கு பலன் சொல்லக்கூடாது. அதில் எந்த விதமான நன்மையும் இல்லையே, சில கேள்விகள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ணாமல் நம்ம வந்து பலன் சொல்லவே கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரண ஜாதகம். இன்னொரு நாள் வந்து இதே மாதிரி ஒரு நல்ல ஜாதகத்தோட நான் மீட் பண்ணுறேங்க. ஓம் நமச்சிவாயா.